தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து விஜயதாரணி நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். எங்கள் தலைவர் EV.K. இளங்கோவன் அவர்கள் மிகவும் அவதூறான வார்த்தைகளில் பேசியதும், அன்றைக்கு கூட இருந்த பெண்கள் எல்லாம் அடித்தது, இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அவங்க காவல்துறைக்கு போனாங்க. அதன் பின்னர் அவங்கள சமாதானப்படுத்தி நான் கட்சிக்குள் நாம் இதை நடவடிக்கை எடுக்க வைக்கலாம், நீங்கள் விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் விட்ரா பண்ண வச்ச பிறகு இப்போ அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் பெண்களோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று எனக்கு உறுதியாக சொன்ன ஒரு நபர். அந்த விதத்தில் எங்களுடைய இன்சார்ஜ் திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் தான் என்னை நியமித்தார். அவர் இந்த முடிவை ப்ரெஷர்னால எடுத்திருப்பாரோ என்னமோ. ஆனால் தவறு செய்த திரு EV.K. இளங்கோவன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தவறினால் பாதிக்கப்பட்ட என் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதுதான் ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சியின் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை காங்கிரஸ் கட்சியில் எந்த நடவடிக்கையும் இவ்வளவு வேகமாக எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இத்தனை 28 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் நான் இருந்திருக்கேன். அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி சட்டமன்றத்திலாக இருக்கட்டும், மக்கள் மன்றத்திலாக இருக்கட்டும், மக்களுக்காக போராடக்கூடிய தன்மையும் பெற்ற ஒரு நபர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களை நிச்சயமாக ஊக்கி வைக்கக்கூடிய ஒரு கட்சி என்ற நம்பிக்கையை தான் இத்தனை வருஷம் நான் இந்த கட்சியிலே இருக்கேன். இப்போ திடீர்னு தவறு செய்தவர்களை விட்டுவிட்டு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களை நீக்கக்கூடிய தன்மையை பார்க்கும் பொழுது நீங்கள் உடனடியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிடம் ஏன் இந்த காரியத்தை செய்தீர்கள், இந்த அநீதியை ஏன் இழைத்தீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். அவர் கூறுகிற பதிலை பொறுத்து நான் என் முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நான் எனக்கு பாதியதைப்பட்ட காவல்துறைக்கு செல்லவோ அல்லது ஊடகங்களிடம் கூட வரவில்லை. நான் பேசவில்லை இந்த நடந்த சம்பவங்களை. அதே நேரம் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறை MLAனா பெரிய இதான்ட்டு ஏர்போர்ட் வாசல்லையும் வச்சு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் சட்டப்பேரவையில் அவை மீறல் நடவடிக்கை எடுக்கலாம், இன்னமும் கூட எடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் மேலிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நான் தலைவர் இளங்கோவன் மீது நான் இந்த விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கலை. மேலிடம் இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு என் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்களே. ஆனால் நிச்சயமாக இது பெரிய ஒரு அநீதி. இந்த அநீதியை நீங்கள் எங்கள் தலைவரிடம் கேட்டுவிட்டு, இதற்கு இன்சார்ஜ் திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர்கிட்ட நீங்க இந்த அநீதி ஏன் இவர்களுக்கு இழைக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் மகளிர் காங்கிரஸ் ஒன்று தெரிஞ்சதே இவங்களை அப்பாயிண்ட் பண்ண பிறகுதான், அதனால நீங்க ஏன் இந்த அநீதியை இழைச்சீங்க அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் என்ன பதில் கூறுகிறாரோ அதன் பின்னர் என்னுடைய நடவடிக்கைகள் அவ்வாறு அமையும். நான் போய் அன்னை சோனியா காந்தியை சந்திப்பேன், திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பேன். அவங்க என்ன சொல்றாங்கிறத நான் நிச்சயமா உள்வாங்கிக்குவேன். இத மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு நம்முடைய கட்சி என்ன பதில் சொல்லுதுன்னு நாம பார்க்கணும். இந்த முடிவுக்கு ஏன் வந்தாங்கன்னு தெரியல. நான் எந்த தப்பும் செய்யலையே. ஆனால் தப்பு செஞ்சவர் தலைவர் EV.K. இளங்கோவன் அவர்களும் அவருடைய சகாக்களும். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்க தொடர்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பாதிக்கப்பட்ட நபர் நான். ஆனால் என் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுனா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது காங்கிரஸ் கட்சியின் மரபுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷ காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இப்படி நடந்ததில்லை. இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதில் ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி நான் இயங்கியிருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு ஒரு மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள் என்றால், அதுபோல தமிழகத்தில் நான் இங்கு கட்சியை தாங்கி பிடித்திருக்கிறேன், உயர்த்தி பிடித்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு துன்பங்களையும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் என்றும் பாராமல் சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வரும்பொழுது இத மாதிரி செயல்பாடுகளில் நம் கட்சி மேலிடம் செய்திருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அவங்க என்ன பிரஷருக்கு ஈல்டானாங்க, என்ன இதில் பிரச்சனைங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய முடிவுகளை நான் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். டெல்லி போறதா இருக்கீங்க, விரைவில் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பேன். கொடுத்தாங்கன்னா பார்ப்பேன்.
கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னுடைய முடிவு என்னன்னு நான் சொல்லணும். தெரியாது, அது நான் போய் பார்த்த பிறகு தானே தெரியும். அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, அதுக்கப்புறம் தானே நான் முடிவெடுக்கணும். பிரஷர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பிரஷர் வந்து யார் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கும்? அதாவது ஈவி.கே. இளங்கோனுக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை இதுக்கு ஒரு காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆலோசனையும் தமிழக தலைவர்கள் சார்பில் நடத்தப்பட்டது. அது அதாவது அந்த பின்னணி இதுக்கு இருக்குன்னு அந்த பிரஷர் ராகுல் காந்திக்கு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா உங்களை நீக்கினதுக்கு பின்னாடி? இல்ல, அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து எனக்கு நடந்த அநீதி அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே எனக்கு நடந்த அநீதியை எடுத்து சொல்லியிருக்காங்க. திரு ராகுல் காந்தி அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு, பெண்களை இப்படியெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது, அவர் தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசுகிறார், தொடர்ந்து பெண்களை கொச்சைப்படுத்துகிறார், மிகவும் அசிங்கமாக விஷயங்களை இன்னைக்கு பத்திரிகை முன்னாடியும் குறைக்கும் நாய் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஊடகத்திலே சொல்லியிருக்கார் இல்லையா, இது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு நீங்கள்லாம் கேள்வி கேட்ட பொழுது குறைக்கும் நாயின்லாம் சொல்றாரு. ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் என்ன அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசினாரு. இதையெல்லாம் எவ்வளவு பெரிய அவதூறு இது. இதையெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் எல்லா தலைவர்களும் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நானும் அதை தெரிவிச்சிருக்கேன் முன்னாடி. அந்த மாதிரி எல்லாம் தெரிந்த பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் அவங்க ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது பின்னணியில என்னன்னு தெரியல. மேற்கொண்டு ஏதாவது முடிவெடுக்கிறதுக்காக என் மீது இந்த மாதிரி எடுத்தாங்களா என்றெல்லாம் அவரிடமே கேட்டுக்கொண்டு அதன் பின்னர் தான் நான் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும். ஈவி.கே. இளங்கோவன் இப்போ நமக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. தேர்தல் சமயத்தில் அவங்க நீக்கினது வந்து இன்னும் கட்சிக்கு புது பொலிவை கொடுக்கும், மேற்கொண்டு புதிய நபர்கள் கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஈவி.கே. இளங்கோவன் தெரிவித்திருக்காரு. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் தான் இது பின்னணியில இருக்காருன்னு. அவருடைய பேட்டியே அவரை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அவர் வந்து மிகவும் தவறாக நடந்து கொண்டது, மிகவும் அவமானப்படுத்தியது, முதலமைச்சர் பிரதமரை கொச்சைப்படுத்தி பேசியது, அதே போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றும் பாராமல் என்னை கொச்சைப்படுத்தி பேசியது, அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மிகவும் தரக்குறைவாக பேசியது, இது போன்ற தொடர்ந்து பெண்களை தரக்குறைவாக மோசமாக பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் தொடர்வதனால் காங்கிரஸ் கட்சி பெரிய பொலிவோடும் நிறைய வாக்குகளை பெற்றும் ஜெயித்து வந்துவிடுமா என்று எனக்கு தெரியல. அந்த விதத்தில் வந்து அவர் அப்படி என்னை நீக்கியதால் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆரவாரத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்போ இதன் பின்னணியில் அவர்தான் இருந்து கொண்டு இந்த அநீதியை இழக்க வைத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்கள் எவ்வாறு இந்த கட்சியை நம்பி வருவார்கள், பொய்யாக பெண்கள் வருகிறார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு புள்ளி விவரங்களை கொடுத்து